நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். பொதுவான தத்துவம் என்ன என்றால், 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறையாவது குடும்ப உறுப்பினர்களில் யாராவது ஒருவர் அவரவர்களது குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுவிட்டு திரும்ப வேண்டும். அப்போது அவர்களது உடலுக்குள் கண்களுக்கு புலப்படாத குலதெய்வ பாதுகாப்பு கவசங்கள் ஊடுருவிக் கொண்டு விடுகின்றன. அவர்களை அறியாமலேயே அவற்றை உள்வாங்கிக் கொண்டு வந்து விடும்போது அவர்களை அறியாமலேயே பிற குடும்ப உறுப்பினர்களையும் அவற்றை உள்வாங்கிக் கொள்ள வைத்து விடுகின்றார்கள். அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் எத்தனை தூரத்தில் இருந்தாலும் அங்கெல்லாம் செல்லக்கூடிய சக்தி கொண்டவை அந்த தெய்வங்களின் தெய்வ சக்தி கதிர்கள் என்பதனால் ஒரு குடும்ப உறுப்பினர் உள்வாங்கிக் கொண்டு வந்திருந்த பாதுகாப்பு தெய்வ சக்தி கதிர் அலைகள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் சென்றடையும். இதுதான் குலதெய்வ சக்தியாகும். குலதெய்வ ஆலயங்களுக்கு செல்லும் அந்தந்த குலதெய்வ பக்தர்களுக்கு மட்டுமே அந்த தெய்வங்களின் அருளாசிகளால் ஆன தெய்வ கதிர்களின் பாதுகாப்பு கிடைக்கும் என்பது அர்த்தமில்லை. அங்கு சென்று வழிபடும் பிற பக்தர்களுக்கும் அந்தந்த ஆலய தெய்வங்களின் தெய்வீக கதிர் அலைகளின் பாதுகாப்பு கிடைக்கும் என்றாலும் அவை தற்காலிகமாகவே இருக்கும். அந்த தெய்வங்களை குலதெய்வமாக ஏற்று அங்கு சென்று வணங்கும் பக்தர்களுக்கு அந்த தெய்வீக கதிர்களின் பாதுகாப்பு நிரந்தரமாகவே உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை தங்கள் குலதெய்வமாக வைத்திருந்து வழிபட்ட குடும்பம் ஏதோ ஒரு காரணத்திற்காக குலதெய்வ வழிபாட்டை புறக்கணிக்க துவங்கினால் அந்த செயல் தெய்வ குற்றமாக கருதப்படும். அப்படி குலதெய்வ வழிபாட்டை உதாசீனம் செய்த குடும்பத்தின் 7 தலைமுறைகளும் தெய்வ சாபத்தை பெறுவார்கள். அந்த சாபத்தை விலக்கிக் கொள்ள அடுத்தடுத்த தலைமுறையைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பல சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பிரார்த்தனைகளை செய்து குலதெய்வத்தின் கோபத்தை அடக்கி அதன் அருளுடன் சாபத்தை விலக்கிக் கொள்ள வேண்டி இருக்கும். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.